சக்கரை போடாத கோவா 250 கிராம், மைதா மாவு 250 கிராம், தயிர் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 1 டேபிள் ஸ்பூன், பாதாம் முந்திரி சேர்த்து ஸ்டஃபிங்காக கொஞ்சம், பேக்கிங் பவுடர் 1 பிஞ்ச். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த கீ 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன் இல்லையா, அந்த 1 டேபிள் ஸ்பூன் கீயையும் பேக்கிங் பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நுர மாதிரி வரச்ச நம்ம எடுத்து வச்சிருக்க மைதா மாவையும் அதை உள்ளே போட்டுடணும். மைதா மாவையும் அதை உள்ளே போட்டு அது எல்லாத்துலேயுமே அந்த நெய் வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது 1 or 2 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கரை போடாத கோவா இருக்குது இல்லையா, அது சக்கரை போடாத கோவாவையும் அது உள்ளே போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாமே மொத்தம் இது உள்ளே சேர்ந்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்து அது வரணும். அந்த டோ வந்து ரொம்ப ஹார்டாக போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, சாஃப்டாக தான் வந்து மிக்ஸ் பண்ணணும். இந்த மாவு, அந்த நெய், பேக்கிங் பவுடர் எல்லாமே இதில் ஒரு மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் தயிரையும் இது உள்ளே விட்டுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தான் இதை மிக்ஸ் பண்ணணும். சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி இந்த டோவை இந்த கன்சிஸ்டன்சி, இதோட சாஃப்ட்னஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இது அப்படியே ஒரு 15 minutes ஊற வைக்கலாம். இது இருக்கட்டும். அடுத்தது நம்ம எப்படி சுகர் சிரப் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சுகர் சிரப்புக்கு சர்க்கரை 250 கிராம். இது முழுகிற அளவுக்கு தண்ணி போடும். நான் ஃபுட் கலர் வந்து ஆரஞ்சு கலர், கேசரி கலர் எடுத்து வச்சிருக்கேன். ஃபுட் கலர் வேணாம்னு நினைக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணிடலாம். அந்த சர்க்கரையையும் அது முழுகிற அளவுக்கு தண்ணியையும் கொட்டியிருக்கேன். இதில் வந்து நம்ம அந்த சர்க்கரை பாக பண்ண போகிறோம். இது வந்து எந்த ஸ்ட்ரிங்கு கன்சிஸ்டன்சியும் வேண்டாம். சும்மா பிசு பிசுன்னு நம்ம குலோப் ஜாமுனுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு பிசு பிசு தன்மை இருந்தால் அது போகும். இது கொஞ்சம் நேரம் கரைஞ்சி கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆகும். 5 நிமிஷம் கரைஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறமா நான் அந்த ஃபுட் கலரை சேர்க்க போகிறேன். வாசனைக்கு வேணா ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி போரும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுப்போம். பொரிக்கிறதுக்காக எண்ணெயை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக அது நல்லா காஞ்சிடுது. 5 minutes-ஆக காஞ்சிட்டுருக்கு. அது காஞ்ச உடனேயே டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சமாக ஒரு சின்ன பால் சைஸ்க்கு அந்த டோலேருந்து உருட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாவு பிரியல அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மக்கன் பேடா பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, அது ஒன்றும் ஆகலை. அது நல்லா வெந்துட்டு இருக்கு. அது நல்லா வேகட்டும். நம்ம இப்போ மக்கன் பேடா எப்படி பண்றதுன்றத பார்க்கலாம். அந்த டோலேருந்து மாவை ஒரு லெமன் சைஸ் பாலுக்கு உருட்டி வச்சிருக்கேன் நான். இந்த உருட்டி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாலை எடுத்து இந்த பாலை வந்து நல்லா உருட்டி நடுவில் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி கட்டா வரலால் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு அது உள்ள நம்ம ஸ்டஃபிங்காக எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வச்சு அழுத்திக்கோங்க. எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் பண்ணணும். திருப்பியும் உள்ள ஸ்டஃப் பண்ணதுக்கு அப்புறமா அதை வந்து நம்ம திருப்பியும் ஒரு பால் மாதிரி அதை வந்து நம்ம உருட்டிக்க போகிறோம். அதை உருட்டும் போது இந்த 2 பாம் நடுவுலையும் வச்சு மெதுவாக இப்படி உருட்டணும். அந்த மாதிரி மெதுவாக உருட்டி இந்த மாதிரி கோடெல்லாம் தெரியறது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே தெரியக்கூடாது, ஏன்னா அது வெளியே வந்துடும். ஸோ எதுவுமே தெரியாத மாதிரி அதை ரவுண்டாக்கி நல்லா உருட்டுங்க.
உருட்டிட்டு அந்த சர்க்கிள், அந்த பால் மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அமுங்குற மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கொஞ்சம் இப்படி அமுங்குற மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே அதே மாதிரி பண்ணிட்டு பொரிக்க போறோம். இப்போ நம்ம அதை டெஸ்ட் பண்ணோம் இல்லையா, அது வந்து நமக்கு நல்லா புரிஞ்சிடுது. அதனால இப்போ நம்ம என்ன பண்றோம், ஸ்டஃப் பண்ணி வச்சிருக்க மக்கன் பேடாவை ஒன்னொன்னா மெதுவா இந்த எண்ணெயில போடுறோம். ஆயில் வந்து உங்களுக்கு ஹீட் ஆயிருக்கணும், ஆனா பொரிக்கிறச்ச வந்து அது மீடியம் ஹீட்ல இருக்கணும். முடிஞ்சா அதை விட கம்மியா கூட இருக்கலாம். பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனா ஆன உடனேயே ரொம்ப அழகா இருக்கு பாருங்க பாக்குறச்சவே. இதை நம்ம ஏற்கனவே பண்ணி வச்ச அந்த சுகர் சிரப்புல போட்டுடலாம். இந்த எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அந்த சுகர் சிரப் நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுல இதை வந்து போட்டு ஊற வைக்கலாம். இது வந்து அபவுட் 2 hours வந்து நமக்கு ஊறணும். இது ஊறினதுக்கு அப்புறமா அதுல இருந்து நம்ம எடுத்து வச்சுட்டு அடுத்த செட்டை அதை போடலாம்.